பெட்ரூம்ல இருந்து ஹால் வரைக்கும் கூட உங்களால் நடக்க முடியலையா? முட்டி வலி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கா? எல்லா நேரமுமே நடக்கும்போது நம்ம கீழே விழுந்துடுவோமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கா? உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிச்சுனாவே இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாவே நீங்க நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். நீங்க வெளியே போறதுனாவே அதை நீங்க அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால உங்களுடைய கால்கள் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாகவே நமக்கு வயதாக ஆக இயற்கையாகவே நம்முடைய தசைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்க நடக்கிறது கம்மியாக ஆக உங்களுடைய கால்கள் வீக் ஆக ஆரம்பிக்குது. உங்க கால்கள் வீக் ஆக ஆரம்பிச்ச உடனேயே நீங்க நடக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க பயப்பட ஆரம்பிச்ச பிறகு நீங்க நடக்கிறது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அப்புறம் இதுவே ஒரு சைக்கிளா மாறிடுது. ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. இந்த சைக்கிளை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான எந்த மருந்துகளும் தேவைப்படாது. இப்படி நீங்க நடக்கும் போதே குழஞ்சி போற உங்க கால்களை இரும்பு மாதிரி உறுதியாக்கணும் அப்படின்னா அதுக்கு 5 ஹோம் ரெமெடிஸ் இருக்குங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய தசைகள், மூட்டுகள், நரம்புகள் இது எல்லாமே உறுதியாகுது. இதை நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய கால் வலி குறையும். உங்க கால்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை இது அதிகரிக்குது. அதே மாதிரி முன்னாடி நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா நடப்பீங்களோ அந்த மாதிரியே திரும்பவும் உங்களால நடக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கவனமா பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய கால்களை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்க கால்களை உறுதியாக்கக்கூடிய அந்த இயற்கையான 5 ரெமெடிஸ் கூடவே 4 விஷயத்த நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த 5 சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, உடம்போட வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்க உடம்பையே வலிமையாக்குது. நீங்க மாத்திரைகளை பயன்படுத்தும் போது அது தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆனா இந்த 5 எளிய ஹோம் ரெமெடிஸை நீங்க பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு நீண்ட காலம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. சரிங்க, அந்த ரெமெடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முதலாவதா உங்களுக்கு தேவைப்படுறது ஊற வைத்த உலர்ந்த திராட்சை மற்றும் பாதாம். 5ல இருந்து 6 உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க, அதை தனியா ஊற வச்சிடுங்க. ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, அதை தனியா ஊற வச்சிடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வைக்க கூடாது. காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த பாதாம் பருப்புகள் மேல இருக்க தோல் இருக்கு இல்லைங்களா, அதை நீக்கிட்டு அதை சாப்பிட்ருங்க. அதன் பிறகு இந்த உலர்ந்த திராட்சைக்குள்ள விதைகள் இருக்கும் இல்லைங்களா, அதை நீக்கிட்டு அதையும் நீங்க சாப்பிடுங்க. இதுல முக்கியமான விஷயமே, நீங்க உலர்ந்த திராட்சையை ஊற வச்ச தண்ணீரை குடிக்கணும். இந்த பாதாம் ஊற வச்ச தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க குடிக்க கூடாது. இந்த ட்ரை கிரேப்ஸ்ல இரும்பு சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. இதனால உங்க கால்கள்ல ரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்குது. பாதாம் பருப்புல மெக்னீசியமும் ஹெல்தி ஃபேட்ஸும் இருக்கு. இது உங்களுடைய தசைகளையும் நரம்புகளையும் உறுதியாக்குது. இந்த ரெண்டுமே உங்க கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை குறைக்குது. யாரெல்லாம் நடக்கும் போதே ரொம்பவே டயர்ட் ஆகுறாங்களோ, யாருக்கெல்லாம் கால்கள் ரொம்ப வெயிட்டா ஃபீல் ஆகுதோ அவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம். உங்களுக்கு டயபெட்டிஸும் கிட்னி ப்ராப்ளமும் இருந்துச்சுன்னா இதை நீங்க சாப்பிடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெந்தயம். 1 ஸ்பூன் வெந்தயத்தை இரவு நேரத்திலேயே ஊற வச்சிடுங்க. காலையில அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த விதைகளை நல்லா மென்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இந்த வெந்தயம் உங்க மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்குது. நிறைய பேருக்கு காலையில எந்திரிக்கும் போது ஈஸியா நடக்க முடியாது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி அவங்க ஸ்மூத்தா நடக்க முடியும். உங்களுக்கு லோ பிபி, அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களுக்கு இப்ப லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இதை தினமும் தொடர்ந்து சாப்பிட வேண்டாங்க. வாரத்துல ஒரு 3 நாட்கள் மட்டும் இதை சாப்பிட்டா போதும். இப்ப நான் சொன்ன அந்த 2 உணவுகளுமே உங்க கால்ல இருக்கக்கூடிய அந்த வீக்னஸையும் ஸ்டிஃப்னஸையும் குறைக்குது. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால் வீக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம கால் வலி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் அடுத்து சொல்ல போற இந்த ரெமெடிஸ் அவங்களுக்குலாம் தான். 3வதா மஞ்சள் கலந்த பால். 1 டம்ளர் அளவு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுத்தமான மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சிட்டிகை அளவு மட்டும் இந்த பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கலந்து நைட்டு நீங்க தூங்குவீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி குடிங்க. இதை நீங்க செய்யும் போது உங்க கால்கள்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை மட்டும் குறைக்கிறது இல்லாம உங்க காலோட வலியையும் இது குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க நடக்கிறது கொஞ்சம் எளிதாகும். அடுத்ததா எள்ளும் வெல்லமும்.
1 டீஸ்பூன் அளவு வறுத்த வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எடுத்துக்கோங்க. அது கூடவே சிறிதளவு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கலந்து காலை வேளையில சாப்பிடுங்க. இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளையும் மூட்டுகளையும் இது உறுதியாக்குது. நீங்க இந்த வெல்லத்தை சாப்பிடும்போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இது அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜியை கொடுக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா எள்ளு மட்டும் சாப்பிடுங்க, வெல்லம் வேண்டாம். 5வதா நெய் மற்றும் சுக்குத்தூள். உங்களுக்கு கால்கள்ல குளிர்ச்சி தன்மை அதிகமா இருந்தாலோ இறுக்கம் அதிகமா இருந்தாலோ காலையில நடக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுத்தமான பசு நெய் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சுக்கு பொடியை நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே கலந்து நீங்க உணவு சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடணும். உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருந்தாலோ ஃபேட்டி லிவர் இருந்தாலோ அசிடிட்டி இருந்தாலோ இதை தவிர்த்துடுங்க. இந்த 5யுமே நான் தினமும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வேண்டாங்க. இதுல ஏதாவது 1 இல்லைன்னா 2 இதை மட்டும் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்க எப்படி தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். இந்த 5யுமே நான் தினமும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வேண்டாங்க. இதுல ஏதாவது 1 இல்லைன்னா 2 இதை மட்டும் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்க எப்படி தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். அடுத்ததான் உங்களுக்கு வர கேள்வி, எவ்வளோ நாள்லங்க இதோட ரிசல்ட் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும்? நான் ஹானஸ்டா சொல்லணும்னா நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது 5ல இருந்து 7 நாட்களுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 10ல இருந்து 14 நாட்களுக்குள்ள நீங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். 3ல இருந்து 4 வாரங்களுக்குள்ள உங்க கால்கள் நல்லா உறுதியாகும், நீங்க கான்ஃபிடென்ட்டா நடக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்க, நீங்க இதை சாப்பிட்றது மட்டும் இல்ல, ஒரு 4 விஷயத்த தினமும் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தினமும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பா நீங்க நடக்கணும். 2வதா காலையிலயும் மாலை நேரத்திலையும் சூரியன் முன்னாடி நீங்க கொஞ்ச நேரமாவது நிக்கணும். அப்பதான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். வைட்டமின் டி இருந்தாதான் உங்க உடம்பால நீங்க சாப்பிடுற உணவுகள்ல இருந்து கிடைக்கிற கால்சியத்தை சரியா உபயோகப்படுத்திக்க முடியும். 3வதா நிறைய தண்ணீர் குடிங்க. நீங்க தண்ணீர் நிறைய குடிக்கும் போதுதான் உங்க தசைகள்லயும் எலும்புகள்லயும் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் குறையும். 4வதா உங்க பயத்தை நீங்க கண்டிப்பா விடணும். நீங்க விழுந்துடுவீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க நடக்கிறத நிறுத்துனீங்கன்னா உங்க கால்கள் இன்னுமே வீக் ஆயிடும். உங்க உடம்பு மூவ் ஆயிட்டே இருக்கிறது தான் ஒரு சிறந்த மருந்து. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நடக்க சிரமமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.